Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பிரெட் சில்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு 5 பிரெட் எடுத்துக்கலாம். இத வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு ஒரு நம்ம இப்ப மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுக்க போறோம். பவுடர் பண்ண பிரெட்டை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு 4, கேரட் ஒன்று எடுத்துருக்கேன். கோஸ் கொஞ்சமா போட்டுக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். குருமிளகு ஒரு ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். நான் வந்துட்டு இப்ப இந்த சைஸ் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேன்ல வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு வந்தது நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ஒன்று பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தால் கட் பண்ணது 2 எடுத்திருக்கேன். இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் வெங்காயத்தால். அடுத்ததா தக்காளி வந்து நான் 2 அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து நமக்கு டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ டொமேட்டோ பியூரியா வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன். 2 தக்காளி அரைச்சு அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். குருமிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பால்ஸை வந்துட்டு இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.